எனக்கு நேர்ந்த இந்த துயரம் இனி வேறு எந்த குடும்பத்திற்கும் நிகழ்ந்துவிடக்கூடாது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாயின் கணவர் கோரிக்கை. மீண்டும் பரபரப்பாக்கும் இலங்கை. அனுரவை வீட்டிற்கு அனுப்ப களமிறங்கப்பட்ட கும்பல்கள். கோட்டாபாய ராஜபக்ஷவுடன் இணைந்து செய்த மோசடி. அலி சப்ரி மகிந்த தேசப்பிரியவுக்கு பாரிய சிக்கல். ஈஸ்டர் தாக்குதல் ரகசியங்களை மறைத்தால் இரட்டிப்பு தண்டனை என்று அரசு எச்சரிக்கை. உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விவரங்களை வெளியிட்ட பிள்ளையான் மறுக்கும் உதய கம்பன்பில. பயங்கரவாத தடை சட்டம் விரைவில் ரத்து செய்யப்படும் அரசு தரப்பு அறிவிப்பு. லசந்த விக்ரமதுங்க பிரதிக் எக்னலிகொட விவகாரம் பழைய கோப்புகள் மீண்டும் விசாரணைக்கு வரும். எனக்கு நேர்ந்த துயரம் இனி வேறு எந்த ஒரு குடும்பத்திற்கும் நிகழ்ந்துவிடக் கூடாது. எனது மனைவியின் இழப்பிற்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும், ஒரிஜினல் மருத்துவ ஆவணங்களை மீட்டுத் தரவும் ஜனாதிபதி மற்றும் அதன் நீதித்துறை உடனடியாக தலையிட வேண்டும் என்று மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் மரணமடைந்த இளம் தாயின் கணவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அண்மையில் டெங்கு நோயினால் இளந்தாய் ஒருவர் பிள்ளையினை பிரசவித்த பின்னர் உயிரிழந்ததாக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று இது தொடர்பில் உயிரிழந்த குடும்பத்தினர் மட்டு ஊடக அமையத்தில் ஊடக சந்திப்பினை நடாத்தினார்கள். இதன்போது கருத்து தெரிவித்த குறித்த இளம்பெண்ணின் கணவர் பல்வேறு விடயங்களை தெரிவித்தார். நான் ஜெயப்பிரியோட கணவர் மதுராந்தகம் கதைஞர். எந்த வைப்பை கொண்டு முதல் நாள் காய்ச்சல் வந்ததும் சரவணன் சாருக்கு கால் பண்ணி, ஜெயப்பிரியா தான் கால் பண்ணி கேட்ட, சார் இப்படி காய்ச்சல் காயுது, உங்களை பார்க்கணும், எங்கே பார்க்கணுமாண்டி. அவரே சொன்ன கோப் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, நாளைக்கு வாங்க பார்ப்போமாண்டி. அங்கே போயிட்டு கோப் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணி, இதை கோப் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்த்த உடனே நார்மல் காய்ச்சல் தாண்டி 2 மருந்து தந்தார். நார்மல் காய்ச்சல், நீங்கள் போயிட்டு வாங்க, வீட்டை போயிட்டு இந்த மருந்தை குடிங்க. அதுக்கு பிறகு திரும்ப வீட்டை போய் ஒரு 5 மணி போல் மதியம் பார்த்தவர் 5 மணி போல் திரும்ப காய்ச்சல் வந்தது. காய்ச்சல் வர திரும்ப அந்த மருந்து குடித்ததுக்கு பிறகு காய்ச்சல் கொஞ்சம் குறைஞ்சதுக்கு பிறகு திரும்ப 1 மணிக்கு ஆக உரமாக இருந்தது. திரும்ப அந்த டைமுக்கு கோல் எடுத்து கேட்டோம், என்ன செய்யண்டி. அதோடு சொன்னார், உங்களுக்கு பயமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, காய்ச்சல் பயமாக இருந்தால் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கண்டி சொன்னார். ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கண்டி சொல்ல 7ஆம் பாட்டியில் தான் வந்து நில்லுங்கண்டி சொன்னார். 7ஆம் பாட்டியில் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் ஈடியூவில் அட்மிட் பண்ணி அடுத்த நாள் 17ஆம் தேதி அட்மிட் பண்ணி 16ஆம் தேதி கோப் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் 17ஆம் தேதி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி 16ஆம் தேதி 9 மணி 10 மணி போல் 7ஆம் பாட்டிக்கு கொண்டு போயிட்டாங்க. 7ஆம் பாட்டிக்கு கொண்டு போய் அங்கேயும் எல்லா இடமும் பிளட் எடுத்து அவள் பார்த்ததில்லை. நார்மல் காய்ச்சல் இல்லைன்னு சொன்னவங்க. நார்மல் காய்ச்சல்னு சொல்லி போட்டு 17 18 அப்படியே நார்மல் காய்ச்சல், உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நார்மல் காய்ச்சல் தான், காய்ச்சலை பற்றி இதையே இல்லைன்னு சொல்லி போட்டு இரவு 10 மணிக்கு அவகிட்ட அவள் ஐசியூக்கு மாற்றிருந்தாங்க. நாங்கள் வீட்டை வந்ததுக்கு பிறகு அது வரைக்கும் அவள் வடிவாக நடந்து இது செஞ்சு தான் இருந்தவள். 10 மணிக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து இது ஐசியூக்கு மாற்றிட்டு எங்கள்கிட்ட சொன்னாங்க. எங்கள்கிட்ட அதையும் அறிவிக்கலை, மாற்றினதையும் அறிவிக்கலை. இங்கே வந்து பார்த்தோம், பாட்டுக்குள்ளே இல்லை. திரும்ப 10 மணிக்கு காலையில் வந்து ஐசியூக்குள்ளே போயிட்டு பார்த்தோம், ஐசியூக்குள்ளே வச்சுக்காங்க. ஐசியூக்குள்ளே இருந்து சொன்னாங்க, எங்கள்கிட்ட டெங்கு ஆன்டிஜன் செய்யக்கூடிய வசதி இல்லை, எங்கள்கிட்ட செய்யக்கூடிய மிஷின் இதுகள் இல்லை, நீங்கள் டெங்கு ஆன்டிஜன் ரிப்போர்ட் அவகிட்ட சொல்லியிருந்தாங்க. டெங்கு இது ஆன்டிஜன் ரிப்போர்ட் வெளியிடத்தை எடுத்து பார்க்கணும். அதை அவள் வந்த நான் போயிட்டு பார்க்க காலையில் 6 மணிக்கு சொன்னால் இப்படி ஏதோ ரிப்போர்ட் எடுக்கணுமா பார்க்கட்டாமன். அதுக்கு பிறகு டெங்கு ஆன்டிஜன் ரிப்போர்ட் ஆமாண்டு அவங்க இது செய்ய உடனே நான் அவங்கள்கிட்ட சொல்லி பிளட் சாம்பிள் எடுத்து வெளியால் லேப்புக்கு கொண்டு போய் டெங்கு ஆன்டிஜன் ரிப்போர்ட் எடுத்து 8:45 9 மணிக்குள்ளே அந்த ரிப்போர்ட் தந்தாங்க.
அதில் தான் டெங்கு பாசிட்டிவ் வேண்டு வந்தது. அது டெங்கு பாசிட்டிவ் வேண்டு வர அந்த டெங்கு பாசிட்டிவ் வேண்டு வந்த ரிப்போர்ட்டை பார்த்த பிறகு தான் இவக்கு டெங்கு பாசிட்டிவ் வேண்டி இவங்க சொன்னேன். அது வரைக்கும் டெங்குண்டா அவங்க சொல்லலை. அவங்க சொன்ன நார்மல் காய்ச்சல்னு அவங்க சொன்னேன். அதுக்கு பிறகு திரும்ப அதுக்குரிய மருந்து இப்போ அண்டைக்கு ஃபுல்லாக அவக்கு காய்ச்சல் இல்லை. இப்போ டெங்கு ஆன்டிஜன் எடுத்து அண்டைக்கு காலையில் காய்ச்சல் காய்ச்சல், அதுக்கு பிறகு ஃபுல்லாக காய்ச்சல் இல்லை. 17 18 இங்கே வச்சுருந்தவங்க இந்த வாட்டுக்குள்ளே ஐசியூக்குள்ளே 19 நான் இந்த ரிப்போர்ட் எடுத்து கொடுத்தேன். 20ஆம் தேதி காய்ச்சல்ன்ற சாமானே அவருக்கு இல்லை. 21ஆம் தேதி காலையில் நாங்கள் பார்க்க போகிறோம். பகரு நௌதாமன்றாவு அந்நேரம் பவா கிடைக்கிறதுக்கு இது செய்யுது. பவா கிடைக்கிறதுக்கு இது செய்யக்குள்ள சொல்கிறாங்க நார்மலாக தான் பிறக்கும் உங்களுக்கு, நார்மலாக பிறக்கும் வேண்டி சொல்லி போட்டு நார்மலாக பிறந்ததுக்கு பிறகு அவள் நார்மலாக பிறந்ததுக்கு பிறகு 21ஆம் தேதி நல்லா கதைக்காவும், ஒரு பிரச்சனையும் இல்லை, எங்களோட நல்லா கதைக்காவும். நல்லா கதைக்கிட்டு திரும்ப இரவு நாங்கள் வீட்டை வரோம். 1:15 1:12 பவா கிடைக்கிது. அதுக்கு பிறகு 4 மணிக்கு 5 மணிக்கு எங்களோட கதைச்சி 5 மணிக்கு கதைச்சதுக்கு பிறகு 5 மணி இந்த 6 மணி 6:15 வரைக்கும் எங்களோட கதைச்ச நல்லா ஒரு பிரச்சனையும் இல்லாமலுக்கு திரும்ப 6 மணிக்கு போல நாங்கள் வீட்டை வந்துட்டோம். 8-9 மணிக்கு பிறகு அந்த காலையில் இரவு என்ன நடந்துட்டு தெரியாது எங்களுக்கு. ஆனால் காலையில் நாங்கள் 6 மணிக்கு பார்க்க போக்குள்ள சொல்கிறாங்க இரவு பிளட் போனதான், அதால் ஆப்ரேஷன் பண்ணினதான் மட்டும். ஆனால் ஆப்ரேஷன் செஞ்சதுக்கு எங்கள்கிட்ட ஒரு இது எங்கள்கிட்ட கேட்கையும் இல்லை, எங்கள்கிட்ட சைன் வாங்கையும் இல்லை. நான் எது இதை சைனும் பண்ணல, இப்படி ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்கன்ட்டு எங்கள்கிட்ட கேட்கையும் இல்லை. ஆனால் அந்த ஆப்ரேஷன் செஞ்சுக்காங்க. ஆப்ரேஷன் செஞ்சதும் அதையும் நைட்டில் ஐசியூக்கு மாற்றினது நைட்டில், ஆப்ரேஷன் செஞ்சது நைட்டில். திரும்ப சொல்கிறாங்க எங்கள்கிட்ட ஆப்ரேஷன் செஞ்சுட்டு அடுத்த நாள் ஆப்ரேஷன் செஞ்சு அடுத்த நாள் ஆப்ரேஷன் செஞ்சு தாங்கன்றாங்க. அன்றைக்கு காலையிலையும் மதியம் போய் எழுப்பி கதைக்காவும். கதைச்சதுக்கு பிறகு 23ஆம் தேதி போய் பார்க்க கண்மூடி திரிக்காவும், கண்மூடி நம்ம அறிவிக்குது. அதுக்கு பிறகு சொல்கிறாங்க நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கான், கிட்னி எல்லாம் கிட்னி அந்தளவுக்கு பாதிக்கலையா, நுரையீரல் தானே கொஞ்சம் கூட பாதிக்கப்பட்டிருக்க மாட்டேன். திரும்ப அங்காளமாக இப்போ இரவு நாங்கள் வீட்டை வந்ததுக்கு பிறகு சொல்கிறாங்க அடுத்த ஐசிக்கு மாற்ற போகிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஐசிக்கு மாற்ற போகிற மாதிரி சொல்லக்குள்ள கூட சொல்கிறாங்க எங்கள்கிட்ட அவட நுரையீரல் மட்டும்தான் பிரச்சனை, வேற ஒரு இதுலேயும் பெருசாக பிரச்சனை இல்லை, சின்ன தாக்கம் தான் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் செஞ்சிடுவோம் மாட்டி அப்படி சொல்லி போட்டு 2வது நாள் 25ஆம் தேதி போய்த்து டாக்டருக்கிட்ட கேட்க சொல்கிறாரா, அந்த ஐசியூக்குள்ளே இருக்கிற மதன் சாருக்கிட்ட கேட்க சொல்கிறாரு இப்படி நுரையீரலில் பிரச்சனை இருக்க. 24ஆம் தேதி சொல்கிறாரு நுரையீரலில் பிரச்சனை இருக்கு, நாங்கள் அந்த பிரச்சனை கொஞ்சம் குறைய 2 நாளையில் நாங்கள் மயக்கத்திலேருந்து எடுத்த உடனே எடுத்து பார்ப்போம். எடுத்து பார்த்தா அவருக்கு நுரையீரலில் பிரச்சனை கொஞ்சம் சரியாகி இருந்ததுண்டா, கிட்னி அதுகள் எல்லாம் பெருசாக பாதிப்பு இல்லைன்னு சொன்னவங்க. ஆனால் எடுத்து பார்க்கக்குள்ள அவள் ஒழுங்காக பழைய மாதிரி நிலைமையில் இருந்து கதைச்சா வேண்டா, நாங்கள் அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் உடனே நாங்கள் செய்வோம் முடியும்னவங்க. ஆனால் 25ஆம் தேதி நாங்கள் போக்குள்ள சொல்கிறாங்க அவட கிட்னி வேலை செய்யுது இல்லை, அதுதான் பிரச்சனை என்று சொல்லி உடனே சொல்லி போட்டு இது செஞ்சுட்டாங்க. ஆனால் ரத்தம் சுத்திகரிக்கண்டு தான் அங்கே வச்சுருந்தாங்க. என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, மயக்க நிலையில் தான் அவள் வச்சுருந்தாங்க. ஆனால் எங்களோட ரிப்போர்ட் அவருக்கு மருத்துவம் செஞ்ச ரிப்போர்ட் நாங்கள் ப்ரைவேட்டாக ஏகாட் அங்கே எங்களோட எம்ஓஹெச்ஆல அந்த ஏகாட் அந்த ரிப்போர்ட் அந்த இது தரல. நாங்கள் ப்ரைவேட்டாக பார்த்ததில் ஸ்கேன் பண்ணின ரிப்போர்ட் ப்ரைவேட்டாக அவரை 12 மாதம் அந்த 10 மாதமும் 12-13 ரிப்போர்ட் சரவணன் சாரை புக் பண்ணி 12-13 தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். நாங்கள் அந்த ரிப்போர்ட் பண்ணின அந்த கொப்பி எங்களுக்கு தரல. இப்போ அவருக்கு செஞ்ச ட்ரீட்மெண்ட் பண்ணின அந்த இதை ஒன்றுமே தரல, ட்ரீட்மெண்ட் பண்ணின மருந்து என்னென்ன செஞ்சாங்க அப்படின்ட்டு அந்த இதில் கொப்பி ஒன்றுமே எங்களுக்கு தரல, அது தரல. அடுத்தது எங்களோட முக்கியமான எங்களோட பிள்ளைகிற எதிர்காலத்துக்குரியது அவட பாபா பகத்தில் இருந்ததுலேருந்து அந்த ஏக்காட் தரல. நாங்கள் ப்ரைவேட்டாக பார்த்த
அந்த கொப்பி தரல, ப்ரைவேட்டாக பார்த்தா கொப்பி தரல. அதுக்கு அதை எடுத்து தரத்துக்குரிய உதவி அவ்வளவும் ஜனாதிபதியை நம்பியிருக்கோம். இதுக்குரிய நல்ல முடிவு வரணும் வேண்டி ஜனாதிபதியை நம்பியிருக்கோம். அதே மாதிரி இது எங்களுக்குரிய ஆவணங்கள் எங்களோட ஏற்காடு வரணும், இதுவும் வரணும். அவருக்கு செஞ்ச ரீட் பண்ணுற கொப்பி அவ்வளவும் எங்களோட கைக்கு வரணும், ஒரிஜினலாக வரணும். அடுத்தது நீதித்துறை சார்ந்த அதிகாரிகள் எங்களுக்கு உதவி செய்யணும். ஏனண்டா இவட உயிரை எடுத்துட்டாங்க. இனி வரப்போகிறது இனி இதே மாதிரி ஒருவருக்கு நடக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் இதே மாதிரி நடக்கக்கூடாது. அதே இது பிஓஜி டாக்டர் சரவணன் என்று அவரை புக் பண்ணினாங்கன்னா அவரே தான் பிரசவம் பார்க்கணும். பிரசவம் பார்க்கக்குள்ளே அவர் நிற்கல. அவர் எங்கள்கிட்ட சொன்ன நான் நிற்பேன் உங்களை பிரசவத்துக்கண்டி. அவருக்கு பிரசவம் பார்க்கக்குள்ள அவர் இல்லை. எங்களுக்கு நடந்தது ஒருவருக்கு நடக்கக்கூடாது. எங்களுக்கு இவட இழப்புக்கு எல்லாரும் பதில் சொல்லணும். சமகால அரசாங்கத்திற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடியால் விலைவாசிகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாடி வீதிகளில் ஒன்று கூடும் மக்கள் கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அனுர அரசாங்கத்தை வீட்டிற்கு செல்லுமாறு கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பல்வேறு பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த போராட்டங்களில் சிறிய அளவிலான மக்கள் கலந்து கொண்டுள்ளனர். எனினும் பாரியதொரு மக்கள் போராட்டமாக முன்னெடுக்க எதிர்க்கட்சி திட்டமிட்டு வருகின்றது. அனுர அரசாங்கத்திற்கு நெருக்கடி என்ற தொனி பொருளில் தீப்பந்தங்களை ஏந்தி நாடு முழுவதும் பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டன. அதற்கமைய ஜன அரகல புருவசியோ என்ற அமைப்பினால் நேற்று மாலை பொரளையில் சந்தியில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வு, எரிபொருள் வாயு மற்றும் மின் கட்டணங்களை குறைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சிவில் அமைப்புகள் மற்றும் ஏனைய சில அமைப்புகள் மற்றும் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தன. இதற்கமைய மாலை பேருந்து நிலையத்திற்கு அருகில் தீப்பந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றதுடன் தெகிவெல, கல்கிசா ஆகிய பகுதிகளில் ஐக்கிய தேசிய கட்சியின் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர், அமைப்பாளர்கள், நகரசபை உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்புடன் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. மேலும் அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மகரகம மற்றும் ராஜகிரிய நகரங்களிலும் இவ்வாறான தீப்பந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பிய போன்று அனுரவையும் வீட்டிற்கு அனுப்ப போராட்டங்கள் தற்போது தீவிரமடைந்துள்ளன. கோட்டா கோஹோம் போன்ற நாடளாவிய ரீதியில் தீவிரம் பெற்றிருந்த நிலையில் ஜனாதிபதி பதவியில் இருந்த கோட்டாபாய ராஜபக்ச விலகி இருந்தமை குறிப்பிடப்பட்டது. கோட்டாபாய ராஜபக்சவிற்கு எதிராக தங்களின் பதவிகளை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி மற்றும் முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு சில சான்றாதாரங்களுடன் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி, முன்னாள் தேர்தல் ஆணைக்குழு பணிப்பாளர் மகிந்த தேசப்பிரியவிற்கு எதிராகவே முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ள முக்கிய விடயங்கள்: ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் 41வது பிரிவின் கீழ் முன்னாள் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய மற்றும் சட்டத்தரணி அலி சப்ரி ஆகியோர் தங்களது அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அமெரிக்க பிரஜையாக இருந்த கோட்டாபாய ராஜபக்சவிற்கு 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான சட்டவிரோதமான சலுகைகளையும் ஆதாரங்களையும் வழங்கியுள்ளனர் என்பதாகும். அதாவது அரசியலமைப்பின் 20வது சீர்திருத்தத்திற்கு முன்னர் இரட்டை குடியுரிமை உடையவர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களாக தகுதியற்றவர்கள் ஆவர். 2019 ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட 36 பேர் இருந்தனர். அவர்களில் 2 வெளிநாட்டு பிரஜைகள் ஆவர். ஒருவர் பிரித்தானிய பிரஜையான நாகானந்த கொடித்துவக்கு, மற்றவர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளரான அமெரிக்க பிரஜையான கோட்டாபாய ராஜபக்ஷ. அரசியலமைப்பின் விதியின்படி சுதந்திரமானதும் நீதியானதுமான தேர்தலை நடாத்துவது தேர்தல் ஆணைக்குழுக்கு வழங்கப்பட்ட அரசியலமைப்பு ரீதியான பொறுப்பாகும். மேலும் 1981 ஆண்டின் 15வது இலக்க ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின் 12வது பிரிவின்படி அனைத்து ஜனாதிபதி வேட்பாளர்களும் அரசியலமைப்பின் 91வது விதியின்படி இந்த நாட்டின் பிரஜை அல்லாதவர்கள் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிட முடியாது என்பதனால் இது தொடர்பான உண்மைத்தன்மையையும் நம்பகத்தன்மையையும் உறுதிப்படுத்தும் பொறுப்பு ஆணைக்குழுவிற்கு உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் சட்டத்தின்
14வது விதியின்படி தேர்தல் ஆணைக்குழுவினால் வேட்பாளர்களின் தகுதிகள் ஆராயப்படாத பட்சத்தில் எந்தவொரு எதிர்த்தரப்பு வேட்பாளர்களும் வேட்புமனை எதிர்க்கும் நேரத்தில் ஆட்சேபனை முன்வைக்க முடியும். ஆணைக்குழு முடிந்தவரை விசாரணை நடத்தி தமது முடிவையும் அதற்கான காரணங்களையும் சம்பந்தப்பட்ட வேட்பாளருக்கு அறிவிக்க வேண்டும். 2019 ஜனாதிபதி தேர்தலில் வெளிநாட்டு உரிமை கொண்ட 2 வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தனர். நாகானந்த கொடித்துவக்கு மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகிய இருவர் குறித்து அவர்கள் இலங்கை பிரஜைகள் அல்லாதவர்கள், அதற்கு தகுதியற்றவர்கள் என 2018 மே 13 அன்று ஓஷல ஹேரத் என்பவரால் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. பிரித்தானிய குடியுரிமை கொண்டிருந்த அவர் 2019 செப்டம்பர் 20 அன்று தனது குடியுரிமையை துறந்ததற்கான சான்றிதழை தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்திருந்தார். ஆனால் கோட்டாபாய ராஜபக்ஷ தனது வெளிநாட்டு குடியுரிமையை துறந்ததற்கான எந்தவொரு உத்தியோகபூர்வ ஆவணத்தையும் அல்லது சான்றிதழையும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. அத்தோடு ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தி இவர் பிணைப்பட்டம் செலுத்தியிருந்தார். ஒருவர் அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ஷ, மற்றையவர் அவரது சகோதரரான கோட்டாபாய ராஜபக்ஷ ஆவார். 2019 நவம்பர் 16ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் கோட்டாபாய ராஜபக்ஷவின் அமெரிக்க குடியுரிமை ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் பெடரல் ரெஜிஸ்டர் மூலம் 2020ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு பகுதியிலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 2019 ஜனாதிபதி தேர்தலின் போது கோட்டாபய ராஜபக்ஷவின் அமெரிக்க குடியுரிமை நீக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. சிறைச்சாலையிலோ அல்லது வைத்தியசாலையிலோ எத்தகைய நாடகங்களை அரங்கேற்றினாலும் சிறைச்சாலையினால் சட்டத்தின் பிடியிலிருந்து ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபோல திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அவர் செய்த குற்றங்களுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டும் என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானியான சுரேஷ் சாலே உயிர்த்த ஞாயிறு தின பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பான உண்மைகளை ரகசியங்களையும் வெளியிடாமல் தொடர்ந்து மறைக்க முடியும் என்று நினைப்பாரானால் அவர் இரட்டிப்பு தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமைச்சர் எச்சரித்தார். சுரேஷ் சாலே மட்டுமன்றி எந்த ஒரு கொடூர தாக்குதலுடன் தொடர்புடைய எதற்கு பின்னணியில் இருந்த அனைத்து நபர்களுக்கும் நீதிமன்றத்தினூடாக தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். குற்றவாளிகள் எவரும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பி பிழைக்க முடியாது என குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல விடயங்களை வெளிப்படுத்தியுள்ளார் என்று அரசு குறிப்பிடுவது முற்றிலும் பொய்யானது என்று பிபிதுருஹெல உரிமையவின் கட்சி தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நீதிமன்றத்திற்கு இதுவரை எந்தவித தகவல்களும் அறிவிக்கப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான விவகாரத்தை அரசு தனது அரசியல் தேவைக்காகவே பயன்படுத்திக் கொள்கிறது. அப்பட்டமான அரசியல் பழிவாங்கல்களை முன்னிலைப்படுத்தியே அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். அதேபோல் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானும் அரசியல் பழிவாங்கல்களுக்காகவே உள்ளாக்கப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் பிள்ளையான் பல முக்கிய விவரங்களை குறிப்பிட்டுள்ளார் என்று ஜனாதிபதியும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரும் அண்மையில் தெரிவித்திருந்தனர். ஆனால் நீதிமன்றத்திற்கு இதுவரையில் அவ்வாறானதொரு விடயம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. எந்தவொரு குண்டு தாக்குதல் குறித்தும் இந்த முறையான மற்றும் நிலையான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டால் அதனை நாங்கள் ஒருபோதும் எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் விசாரணைகள் என்ற பெயரில் தற்போது நாட்டில் அரசியல் பழிவாங்கல்கள் செயற்பாடுகள் மாத்திரமே அரங்கேறி வருகின்றன. சுரேஷ் சாலேவின் கைது மற்றும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தொடர்பில் கத்தோலிக்க திருச்சபை ஊடாக பேச்சாளர் அருட்தந்தை ஸ்ரீல் காமினி வெளியிட்ட கருத்துக்களை முன்னிலைப்படுத்தி அவரிடம் நான் 10 கேள்விகளை கேட்டிருந்தேன். எனினும் அந்த கேள்விகளுக்கு இதுவரையில் அவரிடமிருந்து எந்தவித பதிலும் வழங்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைமுறையில் உள்ள பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டிற்குள் ரத்து செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற விவகாரங்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். அத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான பிரத்யேக சட்டம் மூலம் இன்னும் 2 மாத காலத்திற்குள் வர்த்தகமானி அறிவித்தலில் வெளியிடப்படும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில்,
அரசியலில் அனாதைகளாக இருந்தவர்கள் தற்போது சுரேஷ் சாலேவின் விவகாரத்தை கையில் எடுத்து அவருக்கு சார்பாக பேசுகிறார்கள். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் குறித்த விசாரணையில் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் மற்றும் சாட்சியங்களுக்கு அமைவாகவே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். சட்டத்தின் பிரகாரமும் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளை இடைநிறுத்துமாறு ஒரு தரப்பினர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டால் விசாரணைகளை நிறுத்த முடியுமா? அவ்வாறு இடம்பெற்றால் சட்டத்தின் மீது நாட்டு மக்களுக்கு எவ்வாறு நம்பிக்கை வரும்? சட்டத்தின் முன் எவரும் விசேட சலுகை வழங்கப்பட மாட்டாது. சுரேஷ் சாலேவுக்கு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அல்லது நாட்டில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் மக்களுக்கு போலியான விடயங்களை குறிப்பிடாமல் நீதிமன்றத்தை நாடலாம். தமது தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்கலாம். நீதியை பெற்றுக் கொடுக்கலாம். இதில் நமக்கு எவ்வித பிரச்சனையும் கிடையாது. பயங்கரவாத தடை சட்டம் இந்த ஆண்டிற்குள் இரத்து செய்யப்படும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயற்பாடுகள் மற்றும் போதைப்பொருள் பிரமுகர்கள் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தற்போது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் பயங்கரவாதம் இல்லாவிடினும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுக்கும் போதைப்பொருள் வர்த்தகமும் இன்று உள்ளது. இவற்றை கட்டுப்படுத்த உரிய சட்டம் இயற்றப்பட வேண்டும். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான பிரத்யேக சட்டம் மூலம் இன்னும் 2 மாத காலத்திற்குள் வர்த்தகமானி அறிவித்தலில் வெளியிடப்படும். பாதாள குழுக்கள் ஆதரவளித்த அரசியல் தரப்பினர் இந்த சட்ட மூலத்தை எதிர்த்து இன்றும் அரசியல் மட்டத்தில் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்தவும் போதைப்பொருள் பாவனையை அளிக்கவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் காணாமலாக்கப்பட்ட பிரகீத் எக்னெலிகொட ஆகியோரின் விவகாரங்கள் உள்ளிட்ட கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்டிருந்த பாரிய குற்றங்கள் தொடர்பான பழைய கோப்புகள் அனைத்தும் மீண்டும் முழுமையான விசாரணைக்கு உட்படுத்தப்படும் என வெகுஜன ஊடக பிரதியமைச்சர் கலாநிதி கௌசல்யா ஆரியரத்ன வலியுறுத்தியுள்ளார். ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், மறைந்த ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க மற்றும் பிரகீத் எக்னெலிகொட ஆகியோரின் வழக்குகள் தற்போது புதிய நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு தினசரி அடிப்படையில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது. கடந்த காலங்களில் இவ்வாறான கோப்புகளை மூடி மறைக்கப்பட்டிருந்தன. வெறும் பெயரளவில் மாத்திரமே விசாரணை பற்றி பேசப்பட்டது. இவற்றிற்கு நீதி பெற்றுத் தருவதாக வாக்குறுதி வழங்கி சிலர் ஆட்சி பீடமேறினர். ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் யாவும் நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக 2015ஆம் ஆண்டில் நல்லாட்சி அரசாங்கம் மலர்ந்தபோது இந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக மக்கள் ஆணையகம் வழங்கியிருந்தது. 2015ஆம் ஆண்டு வரை நீடித்த மகிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இருந்த கடுமையான அதிருப்தி மற்றும் கோபத்தின் காரணமாகவே அந்த மக்கள் ஆணை கிடைத்தது. ஆனால் அது ஒரு அடக்குமுறை மற்றும் பயங்கரவாத அரசாங்கமாகவே செயற்பட்டது. மக்கள் பொது வீதிகளில் படுகொலை செய்யப்பட்டனர். முக்கியமாக ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊடக உரிமை பற்றி பேசும் அமைப்புகளிடம் நான் எப்போதும் கேட்கிறேன், உங்களுக்கு அந்த கடந்த கால வரலாறு மறந்துவிட்டதா? பட்டப்பகலில் ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். சிலர் நாட்டை விட்டு வெளியேறினார்கள். சிலரது கை கால்கள் உடைக்கப்பட்டன. வெள்ளை வேன்களில் கடத்திச் செல்லப்பட்டனர். இவற்றிற்கு சரியான முறையில் நீதி நிலைநாட்டுவதற்கான மிக நெருக்கமான அதிகார பலம் நல்லாட்சி அரசாங்கத்திற்கு கிடைத்தது. ஆனால் நல்லாட்சி அரசாங்கம் அந்த சந்தர்ப்பத்தை தவறவிட்டு பழைய பாதையிலேயே பயணிக்க தொடங்கியது. அதே போன்று ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்காக மிகச்சிறந்த மக்கள் ஆணை நல்லாட்சி அரசாங்கத்திற்கு இருந்தது. ஆனால் அதிலும் அவர்கள் தோல்வியடைந்தனர். இதன் காரணமாகவே மிகப்பெரிய சட்ட சீர்திருத்தங்களை நல்ல மாற்றங்களையும் கொண்டு வருவதற்கு கிடைத்த பல சந்தர்ப்பங்கள் தவறவிடப்பட்டன. எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம். பல வருடங்கள் பழமையான குற்றங்கள் தொடர்பில் ஆராய்வது என்பது இலகுவான காரியமல்ல என்று நீதியை நிலைநாட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார்.